ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கேன். மதியம் லஞ்சுக்கு சண்டே. தேன் நான் இவ்வளோ பெருசு என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. எங்கன்னா 5 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது அந்த அடை முக்கோணம் வடிவத்தில். இது பேசிக்கு ஃப்ரண்ட்டு தான் காமிக்கிறேன் நான். உயரமாக கூம்பு வடிவத்தில் அப்படியே இருக்குது. சிலிண்டரை விட உயரமாக இருக்குது. அப்படின்னா பார்த்துக்குங்க, இவ்வளோ நாள் தோட்டத்துக்கு வரோம், நாங்கள் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நேற்று தான் களைக்கு வந்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்க. இது ரொம்பவே பெருசாக இருக்குது. இதை எப்படி தான் நம்ம எடுக்கிறதுனே தெரியலை. அவ்வளோ பெருசு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எனக்கே அமேசிங்காக இருக்குது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம்? பாருங்கள், பிளாக்காக தேன். இது எப்படி ஜனங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இது இவ்வளோ பெரிய தேன் கூடு நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெருசு. இது ரொம்பவே உயரமாக இருக்குது. இது மரம் மறைச்சிருக்கிறதுனால க்ளோஸ்அப் பண்ணி என்னால் காமிக்க முடியல. பாருங்க, ஹைட்டாக இருக்குது. ரொம்பவே கிட்ட போகவும் பயமாக இருக்குது கொஞ்சம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற தேன் அடை நான் பார்த்ததே இல்லை. பாருங்கள், க்ளோஸ்அப் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கீழே நம்மளை பார்த்த தரையை நோக்கி இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரை விட உயரம் இருக்கும். அவ்வளோ கூம்பு வடிவத்தில் இருக்காது. என்னால் அதை எடுத்து காமிக்க முடியல. ஏன்னா இதாக இருக்குது கொஞ்சம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது ஹைட்டு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான். இவ்வளோ பெரிய தேன் கூடு நான் பார்த்ததே கிடையாது. நீங்களாம் பார்த்துருக்கிறீங்களான்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. ஏன்னா இது மரக்கிளை, அது ஒரு மறைவான இடத்துல தானே தேன் கட்டும். மலை தேனுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஏதோ இவ்வளோ நாள் நாங்கள் பார்க்காம இருந்துட்டோம். இருக்கட்டும், இப்படியே கூட. எங்களுக்கு ரொம்பவே பார்க்கவே பிரமிப்பாக தான் இருக்குது. தோட்டத்துக்கு வந்ததோ இது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது வெயிலில் எடுக்கிற எனக்கு கவர் ஆகுதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ரொம்பவே ஹைட்டு இது. பாருங்கள், இது நம்ம தோட்டம். தேக்கு மரம் லைனாக வச்சுருக்கோம் சுற்றில். இந்த பென்சிங் ஓரம் இருக்கும் இல்லையா, அந்த தேக்கு மரத்தில் இருக்குது. நாங்கள் இந்த ஓரம்லாம் வரவே மாட்டோம். ரொம்ப அப்படி பார்க்கும்பொழுது நேற்று ஜனங்க வெயில் டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. இவ்வளோ வெயில் டைமில் இந்த தேக்கு மரம் பாருங்கள், இந்த தேக்கு மரத்தில் தான் இருக்குது. அது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. இதுதான் நம்ம தோட்டம். வேர்க்கடலை செடி இந்த ஓரம்லாம் கொஞ்சம் நல்லா வரலை, நிழலுன்றதுனால. களை எடுத்தாச்சு, 2வது களையும் தயாராகிடுச்சு. இதோட ஒரு 1.5 மாதத்தில் வேர்க்கடலை எடுக்கிற அளவுக்கு தயாராகிடும். இதான் நம்ம தோட்டம். பாருங்கள், தென்னை, தேக்கு எல்லாமே இயற்கை ரம்மியமான இது இந்த இடம். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கெலாம் இயற்கை காட்சி ரொம்ப பிடிக்குன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தேன் அடை பார்த்துருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.